தமிழ் பேசும் எந்த யாருது பாது? ஓ உங்களுதா? என்னது உங்களுதா? என்னது உங்களுதுமா? இந்த 2024லயுமே ஐபோன்ல இந்த ரிங்டோன் இருந்தாதான் கெத்துன்னு பாதி பேர் யூஸ் பண்றாங்க. இவர மாதிரி சில பேரு அண்ட் இன்னும் பாதி பேரு இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரேஜ் பேண்ட் மூலியமா போய் செட் பண்ணி வச்சு அது ஒரு பெரிய தலைவு. அது மூலியமா தான் பண்ணோம். நான் ஒரு வருஷம் ஆகுது இந்த போனை வாங்கி ஒரே தடவை தான் அதை ட்ரை பண்ணி பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு மேல நானும் மாட்டல. இப்படிதாங்க ஐபோன் யூஸ் நிலைமை இருக்கும். நம்ம ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கால்ல பேசிட்டு இருப்போம், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் சவுண்ட் வரும். சரி, இதுக்கு சொல்யூஷன் என்னடான்னா, கால் பேசிட்டு இருக்கும்போது நீங்க இப்படி கண்டுபிடிச்சு இந்த பட்டன் எங்க இருக்குன்னு பார்த்து நீங்க ஏரோபிக்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு, நீங்க இந்த ஏரோபிக்ஸ் எல்லாம் கத்துக்கிறீங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வச்சிடலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்ப நான் சைலண்ட் போட்டு மறந்துடுவேன், திரும்ப வந்து ஆன் பண்றதுக்கு மெமரி பவர் தேவையில்லை அப்படின்னு தான் ஆப்பிள் ஃபேன் பாய் சொல்லுவாங்க. ஐபோன் யூசருக்கு இந்த லாக் ஸ்கிரீனோட பின் கோட் தான் லைஃப். என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். ஏன்னா இந்த பின் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க உங்க ஆப்பிள் ஐடியோட பாஸ்வேர்டு மாத்த முடியும். ஆப்பிள் ஐடியோட பாஸ்வேர்டு மாத்திட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்க ஐக்ளவுட்ல இருக்க டேட்டாஸ் போயிடும். பிளஸ் இது மட்டும் இல்லாம நீங்க கீச்சைன் ஏதாச்சும் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சீங்கன்னா அது போயிடும். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உங்ககிட்ட அந்த ஆப்பிள் எக்கோ சிஸ்டம் டிவைஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே யாரு பாரு ஆப்பிள்னா செக்யூரா இருக்கும், ரொம்ப சேஃபா இருக்கும் நான் சொன்னதை. இதான் நிலைமை. சரிங்களா? சரி, இது இருக்கு. ஆனா இதுக்கு சொல்யூஷனே இல்லையாலாம் கிடையாது. ஒரு சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் எப்படின்னா, திரும்பவும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, சொல்லலையா? சரி, இப்ப சொல்றேன். கிருஷ்ணகிரில இருந்து நான் தருமபுரி போறதுக்கு நான் எதுக்கு வேலூர் போயிட்டு திரும்ப வரணும்? அது எடிட்ல கட் ஆயிட்டு இருக்கும், அதனால திரும்ப சொல்றேன். இப்ப மேப்ல பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு பெரிய ஷார்ட் கட்னு. அதே மாதிரி தான் நீங்க செட்டிங்ஸ்ல ஸ்கிரீன் டைம்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா கீழே லாக் ஸ்கிரீன் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி செட் பண்ணலாம், செட் பண்ணிருந்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்கிரீன் டைம் பாஸ்வேர்டு இருக்கும். ஒருவேளை பழைய பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்க புதுசா கூட மாத்திக்கலாம், இல்ல அப்படியே கூட விட்டுருங்க. சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு மேல பாருங்க, கண்டென்ட் அண்ட் பிரைவசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கா ஸ்கிரீன் டைம்ல. இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ள வந்து நீங்க கீழே அக்கவுண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி அலோன் இருக்கிறத டோன்ட் அலோ கொடுக்கணும். இப்ப புரிஞ்சுதா? ஷார்ட்கட். நம்ம சொன்ன விஷயம் ஆப்பிளுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 17.3 சொல்லக்கூடிய அந்த பீட்டா வெர்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிட்டு உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷனை லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா, அது உங்கள் பின்னை போட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா, இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் பாருங்கள் ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனை இப்போ தான் சுட கொண்டு வந்திருக்காங்க. ஐஃபோன் வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆனால் இத்தனை வருஷம் இல்லாததே ஒரு பெரிய விஷயம் தான். ஐஃபோன் யூசர்ஸ் கெத்துப்பா. இருக்கிறதுலே பெரிய டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஐஃபோன் உங்ககிட்ட இருந்தாலுமே இது எதுலையுமே நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. தட் இஸ் ஒரே டைம்ல ஸ்கிரீன் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி அந்த மாதிரிலாம் யூஸே பண்ண முடியாது. நம்ம ஆண்ட்ராய்ட்ல பட்ஜெட்ல கூட பண்ணுவோம். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்கிரீன் இருக்கிறதுல இன்னொரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா? இந்த பேக் கீ, தட் இஸ் ரிட்டர்ன் கெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் ஆகிற இடத்துல நார்மலா பாப்புலரான ஆப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஸ்கிரீன்ல இருந்து தள்ளினீங்கன்னா பேக் இப்படி எல்லாம் சரன்னு போயிடும். ஆனா ஒரு சில ஆப்புக்கு ஒரு சில மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல எக்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைட்ல பேக் பட்டன் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைட்ல ரைட் சைட்ல எக்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி ஸ்கிரீன்ல ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வரும். இந்த ஸ்டாக் புரோக்கரிங் வந்து ஏஞ்சல் எல்லாம் யூஸ் பண்ற பாருங்க, அங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனி இது டக்கு நீங்க பாக்கணும்னு நினைக்கும் போது அப்ப நீங்க கெஸ்டர்லாம் ஒர்க் ஆகாது, அதை தனியா க்ளோஸ் பண்ணணும். ஒரே ஒரு பேக்குக்கு எதுக்குடா இவ்வளோ வேலை, எதுக்குடா இவ்வளோ ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும்ன்றது மைண்ட்ல இருக்குதா? ஆண்ட்ராய்டு யூஸருக்கு ஒரு வருஷம் யூஸ் பண்ணி இதுதாங்க எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. இவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் புஷ் பண்ணுவாங்க பாருங்க, ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் புஷ் பண்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வரும். சரி, இதை மட்டும் ஆஃப் பண்ணலாம்னு போயிட்டு நீங்க நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா நெவர். உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன், ஒன்னு இது இல்லாட்டி இது, மொத்தமா எஸ் இல்லாட்டி மொத்தமா நோ. நம்ம ஆண்ட்ராய்ட்ல எப்படி இருக்கும், ஒவ்வொன்னா கொடுத்துக்கலாம். அதாவது தனித்தனியா நீங்க செதுக்கி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் நோட்டிஃபிகேஷனை சொல்றேன். பட் இப்போ ரீசெண்டா ஒரு சில ஆப்ஸ்ல மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் லைட்டா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஆப்புக்குமே கிடையாது. நான் செக் பண்ண வரைக்கும் அமேசான்ல இருந்தது. அதுவும் நீங்க அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு டைரக்டா அதில் பண்ண முடியாது. அமேசானோட ஆப்ல போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல விஷயம் தான். பட் இது எல்லா ஆப்புக்குமே இருக்கான்னு கேட்டா அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். நான் இந்த ப்ரோ வெர்ஷன் ஆஃப் ஐஃபோன் யூஸ் பண்றதுக்கான மிகப்பெரிய காரணமே கேமரா தான். ஆனா இந்த கேமரா எந்த அளவுக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படிலாம் வந்து சொல்றாங்களோ, அந்த பெஸ்ட் கேமராவை நீங்க பெஸ்டா யூஸ் பண்ணணும்னா
ஏன்னா டிஃபால்ட்டாக கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா வரவே கூடாது. ஒருவேளை வந்துடுச்சுன்னா நீங்கள் கேமரா ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்கு போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு கேமராவை தேடிங்கன்னா அந்த கேமரா ஆப் உடைய செட்டிங்ஸ் அங்கே தனியாக இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு தான் இந்த கேமரா ஆப்புக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மாற்றணும். இன்னுமே இந்த 2024லையுமே iOS 17க்கு அப்புறமும் அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை மாற்றவே கிடையாது. இது ஒரு சைடில் இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் எடுக்கும் போது பாஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனே இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ நம்ம வீடியோ எடுக்கும் போதெல்லாம் பாஸ் பண்ணுறது இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தப்பு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அது கொடுத்தா என்ன ஆக போகுது? ஆனால் அதை கொடுக்காம இருக்கிறதுனால ஆப்பிள் கெத்தா இருக்காங்களோ எனக்கு தெரியல. பட் திஸ் இஸும் கஷ்டம். போட்டோஸும் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்று கிடையாது நண்பர்களே. முன்ன நான் ஐஃபோன் கஷ்டங்கள் 1ல சொல்லியிருந்த போது என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வாட்ஸ்அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் இன்டைரக்ட் மெத்தட் இருந்துச்சு. பட் இப்போ டைரக்ட் மெத்தட் வந்துருச்சு. அதனால அந்த ஒரு பிரச்சனை போயிடுச்சு. பட் இருந்தாலுமே நீங்கள் ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும் ஃபோட்டோஸை நினைச்சீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. ரீநேம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. இந்த மாதிரி திஸ் இஸ் வேறு. நீங்கள் அதை ஃபைலாக பார்க்கணும்னா நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை போய் சேவ் டு ஃபைல்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் ஃபைலில் நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அதை போய் ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த லாக் ஸ்க்ரீனில் இந்த சைடில் டார்ச் இருக்கு, இந்த சைடில் கேமரா இருக்கு. இந்த சைடில் நீங்கள் தள்ளினாலும் கேமரா தான் வரப்போகுது. அப்போ இதை நம்ம மாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. அப்படிலாம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் தெய்வ குத்தமாயிடும். அப்படின்றதுனாலே அவங்க கொடுக்கல. இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் கூட எங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் செட் ஆகாதுன்னு ஒரு சில ஐஃபோன் யூஸர் சொல்லலாம். ஆனால் இந்த ஃபோனை வாங்கி ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த ஃபோன் டயலர் ஆப் இருக்கு பாருங்க, நம்பர் ஒஸ்ட்டுங்க. நான் நம்பர் 1 டுபாகூர்னா என்னடா? நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய T9 டயலிங் இதுல கிடையாது. நீங்க போய் நம்பரை டைப் பண்ணீங்கன்னா கரெக்டான நம்பர் டைப் பண்ணாதான் அந்த கான்டாக்ட் வரும். தப்பி தவிர நீங்க T9 வரும்னு எதிர்பார்த்து டைப் பண்ணீங்கன்னா அந்த பேர்லாம் வராது. சரி, இது ஒரு பக்கமா. நீங்க நம்பர் யாராச்சும் சொல்றாங்க அதை டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் நம்பரை வந்து நீங்க டயலர்ல டைப் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் ஃபுல்லா கரெக்டா இருக்கணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் நம்பரோ செகண்ட் நம்பரை தப்பா போட்டீங்க, திரும்ப மாத்தி போடுங்கன்னா நீங்க ஃபுல் நம்பரை டெலிட் பண்ணிட்டு தான் ஆரம்பத்துல இருந்து டைப் பண்ணணும். சரியா? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. இது என்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்கு. இது என்னன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ல இருந்து எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் கால் பண்ணாங்களோ எல்லாமே லைனா தான் வரும், தனித்தனியா தான் இருக்கும். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் எல்லாம் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் என் டீம் அஸ்வின் வந்து எனக்கு கால் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் கால் பண்றான் அது இருக்கும், வாட்ஸ்அப்ல பண்றான் அது இருக்கும், டெலிகிராம்ல பண்ணா அது இருக்கும், வீடியோ கால் பண்ணா அது இருக்கும், எல்லாமே தனித்தனியா தான் இருக்கும். நான் திரும்ப போயிட்டு அர்ஜென்ட்ல கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீசன்ல போய் கிளிக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எனக்கு எந்த மோட் ஆஃப் கான்டாக்ட்ல கால் பண்ண அந்த ஒரு கான்டாக்டை நான் கிளிக் பண்றேன், அந்த ஒரு ரீசன் நான் கிளிக் பண்ணணும், அதுலயே தான் கால் போகும். இல்ல எனக்கு வந்து வேற ஆப்ஷன் வேணும்னா நீங்க அதை லாங் பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்லாம் வருது. ஆனா அது எதுக்கு அந்த மாதிரி, அது இன்னுமே எனக்கு புரியாத ஒரு புதிராக தான் இருக்கு. ட்ரூ காலருடைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்றவங்க வச்சுக்கிறாங்க, வேணான்றவங்க வேணாம். எனக்கு ஏகப்பட்ட ஸ்பேம் கால்ஸ் வருது, எனக்கு வேணும்னு நான் பார்க்கும் பொழுது அதுக்கு ஏகப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கின்னெல்லாம் வச்சா அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுது. அதுவும் முக்கால்வாசி டைம் ஒர்க் ஆகுறது இல்லை எனக்கு பர்சனலி. ஒரு வழியா இன்னைக்கு டே முடிஞ்சதுடாப்பா கொஞ்சம் தூங்கலாம் சரின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் நெட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க படுத்துட்டு தப்பி தவறி தூக்கம் கலைஞ்சு போய் நீங்க திடீர்னு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த மாதிரிலாம் எழுந்து போன்ல டைம் என்ன ஆச்சுன்னு சொல்லி இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூடூத் வைஃபை எதெல்லாம் ஆஃப்ல இருந்துச்சோ திரும்ப ஆன் ஆயிடும். சமல்ல. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போய் வைஃபைக்குள்ளே போய் நீங்கள் வைஃபை ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி செட்டிங்ஸில் போய் ப்ளூடூத்துக்கு போய் நீங்கள் ப்ளூடூத் ஆஃப் பண்ணணும். நீங்கள் இந்த 12 மணிக்கு முன்னாடி இதெல்லாம் நார்மலாக நீங்கள் மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா வெறும் 12 o'clock வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எப்போ ஃபோனை நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ ஆன் ஆகிடுது. சரி, அப்படியே மறந்து போய் நைட்டு ஒரு வேளை தூக்கம் வரலன்னு எடுத்து ஃபோனை யூஸ் பண்ணணும்னு நண்பர்களே. நார்மலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்னா படுத்துட்டே இப்படி ஜஸ்ட் வைப்போம், அப்படி கிராஸாக பார்த்துட்டு விட்டுருவோம். பட் இதில் வேற வழியே இல்லைங்க. நம்ம அந்த ஃபேஸ் அன்லாக் ஓப்பன் பண்ணோம்னா நான் அட்லீஸ்ட் வந்து முழுசாக கண்ணை ஓப்பன் பண்ணியாச்சும் ஒரு கண்ணிலையாச்சும் பார்க்கணும்ல. அது இன்னுமே எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இல்லை. அது எனக்கு பர்சனலாக அப்படி இருக்கு, உங்களுக்கு இருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபோனில் உங்களுக்கு ஆப் லாக் வேணும்னா அதுக்கு அந்த ஸ்க்ரீன் டைம் சொன்னோம் பாருங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பெல்லாம் லாக் பண்ணிக்கலாம். சரியா? இன்னும் ஒரு சுத்தி மெத்தட் இருந்துச்சு, இது அதில் பாதி சுத்து. ஆப் லாக்ல ஸ்க்ரீன் லாக்கை போட்டு நீங்கள் வேணுன்ற ஆப்பெல்லாம் வச்சு லாக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். டைரக்ட் ஆப் லாக் கிடையாது. ஒன்று, இந்த ஆப்பெல்லாம் நீங்கள் நைட்டில் இந்த நடுராத்திரியில் தூங்கும் போது அரை தூக்கத்தெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடுங்க. ஒன்று தூக்கம் போகணும், இல்லை ஃபோனை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு தூங்கணும். அதே தாங்க இந்த ஃபேஸ் அன்லாக்கை மட்டும் வச்சுட்டு ஒரு ஆப்பையுமே நம்ம வந்து அன்லாக் பண்ணணும் போது நிறைய டைம் எனக்கு பர்சனலி வந்து அது கஷ்டமாக தான் இருக்கு. ஒருவேளை நீங்கள் ஹார்ட் கோர் ஐஃபோன் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரீங்க, என்ன ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கான்றது என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மற்ற ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், கமெண்ட் செக்ஷனில் இந்த ஐஃபோன் ஃபீச்சர்ஸை பற்றி இல்லை இந்த கஷ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.